அது இருக்குது. எதுக்கு இருக்குது? இந்த பிராண்டி, விஸ்கி அந்த பொருள்களுக்கு சேல்ஸ் டாக்ஸ் விதிக்கப்படுகிறது. அது வந்து மாநிலத்தை சார்ந்தது. மத்திய சார்ந்தது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. அந்த ரெண்டையும் எடுக்க முடியல. வெகு விரைவில் கவர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒருங்கிணைப்பு வர காரணத்தில் அந்த டேக்ஸ் மட்டும் ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி டேக்ஸ் இருக்குது, சென்ட்ரலுக்கும் டேக்ஸ் இருக்குது. அது விரைவில் சரி பண்ணணும். இதில் வந்து சில ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது GSTR 1, GSTR 2, GSTR 3, GSTR 9, 9C இப்படின்னாங்க. ஏதோ ஏபிசிடி சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் இது என்னங்கிறது வந்து அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். இப்போ இது எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் இப்போ டீல் பண்ணுறாங்க. முன்னமெல்லாம் வந்து கன்சல்டன்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருமே கன்சல்டேஷன் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து என்னுடைய வரி விகிதம் எவ்வளோ கட்டியிருக்கிறேன், எவ்வளோ ப்ரொடக்ஷன், எவ்வளோ எல்லாமே காட்ட வேண்டிய படிவம் வந்து GSTR 9 and 9C. இப்போ வந்து அது வந்து யார் ஆத்தரைஸ் பண்ணணுன்னாக்கா இன்கம் டேக்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி இப்போது இந்த ஜிஎஸ்டியையும் நீங்கள் வந்து போடணுன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கு தாக்கல் பண்ணணுன்னாக்கா அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் முடியும். ஆனால் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது இப்போது வெங்கடேஷ் வந்து சொன்னார், ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் மாதம் வந்து ஜிஎஸ்டியில் நம்ம வந்து GSTR 1, 2, 3B என்கின்ற படிவத்தை பூர்த்தி செய்து எவ்வளவு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டணும். அது வெங்கடேசன் இருக்காரு. இந்த ஜிஎஸ்டி பற்றி எந்த டவுட் இருந்தாலும் என்ன கூட அணுகலாம். எப்போ வந்தால் கூட சார் சொன்ன மாதிரி தாம்பரத்தில் ஏசி வந்து அவருடைய தலைமையில் பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாங்க. பட் தேவைப்பட்டால் நம்மளும் போட முடியும். பட் அது தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழிலுக்கு தக்க அந்த படிவங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து பண்ணால் போதும்னு ஜனவரியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். முன்னமே எல்லாருமே மாதத்துக்கு ஒருக்காக ரிப்போர்ட் செய்யணும். இப்போ வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் கவுன்சில் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டுற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு ரொம்ப ஒழுக்கம் வந்துடுச்சு. 1 கோடிக்கு மேலே யாராவது ஃப்ராட்லன்ட் பண்ணால் இம்மீடியட்டாக அரெஸ்ட். இப்போ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, வெளியில் தெரியல. மற்ற இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உடனே பேப்பரில் போட்டுறாங்க. பட் ஜிஎஸ்டியில் இப்போ எக்கச்சக்கமான அரெஸ்ட். 1 கோடிக்கு மேலே யாராவது ஃப்ராட்லன்ட் பண்ணினால் இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ஜிஎஸ்டியில் யாருமே ஏமாற்ற முடியாது, முன்ன மாதிரி ஃப்ராடு பண்ண முடியாது. ஐடிசின்னு ஒன்று உண்டு. நம்ம சென்வாட்னு இருக்கும், இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சென்வாட் கிரெடிட்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பில்லை வந்து போகஸ் பில் என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் 50 லட்சத்துக்கு கூட எடுத்துக்கலாம், 1 கோடி கூட எடுத்துக்கலாம். கிராஸ் வெரிஃபிகேஷனே இருக்காது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பில்லில். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய பில்லு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு தான் எனக்கு இது வருதா, நான் கிரெடிட் ஒழுங்காக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது செக் இருக்குது. பயங்கரமான சிஸ்டம் இது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அதனால் எல்லாரும் இதை வரவேற்க வேண்டும். ஆனால் இது என்ன மாதிரி வரின்னு புரிந்து கொள்ள வேண்டும். புரியாமல் தப்பு என்று சொல்லுவது வந்து அது உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி கேட்டகரிக்கு. புரிந்து அதை செயல்படுத்தினால் இது இந்த பாரத தேசம் நல்லா உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. உலகமே எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டை பற்றி. சார் சொன்னாங்க, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிறு தொழில் முனைவோர் வந்து என்னை வந்து பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதனால் இதில் நாளைக்கே நீங்கள் வந்து 4-5 பேர் போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கூட்டம் நடத்துனால நிறைய பேர் பயனடைஞ்சீங்க. என்கின்றத வந்து வெங்கடேஷும் இவரும் பாலாஜியும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு நம்முடைய கைத்தட்டலை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்த அனைவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கைத்தட்டல்னா அந்த காலேஜ் காலத்துலேருந்தே உட்கார வைக்கிறதுக்கு